தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுவும் மகளிர் உரிமை தொகையை பற்றியான தகவல் தான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது இப்போ 2 மாதத்துக்கு மேலே நம்ம வாங்கிட்டோம். இது 3வது மாதமாக இருக்கு. இந்த மாதமாவது வந்து ஏற்றி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியை அடைந்து விட்டோம். இந்த ஜூலை மாதத்துடைய நடுப்பகுதியை அடைந்தாவே நமக்கு வந்து இந்த 15ஆம் தேதி வரும்போது என்ன ஆயிரும், 15, 16, 17 இந்த 3 நாளுக்குள்ள நமக்கு காசு வந்துடும். அப்ப இந்த தடவை என்ன காசு வரும், 1000 ரூபாய் வருமா, 2500 ரூபாய் வருமா அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்வி. இதை வந்து ஜெகதீஸ்வரி அவர்கள் இடத்துல கேட்கப்பட்டுச்சு. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இன்சார்ஜ், இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவங்க. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா இப்போது அந்த தாய் மாமன் சீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோதிரம் போடுறது இப்ப அறிமுகப்படுத்திட்டாங்க. அவ்வளவுதான். இனி வந்து பாத்தீங்கன்னா மோதிரம் வந்து போடுறாங்க. அப்ப குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் வந்து பாத்தீங்கன்னா 15000 ரூபாய் வரும். எப்படியும் வந்து நகை அப்புறம் செய்கூலி சேதாரம் அப்படிலாம் சேர்த்துனா 15000 வரும். 15000 ரூபாய் மோதிரத்தை வந்து என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அப்ப குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தவங்களுக்கு 15000 ரூபாய் மதிப்புள்ள மோதிரம் கொடுக்க முடியுது. அந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த மாசமாவது வந்து மகளிர் உரிமை தொகை கொண்டு வருவாங்களா? ஏன்னா வந்து வெள்ளை அறிக்கையை சப்மிட் பண்ண போது வந்து என்ன சொன்னாங்க, எங்க இடத்துல போதுமான நிதி இல்லை அப்படின்னாங்க. ஆனா இப்ப இதுக்கு மட்டும் வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மோதிரம் ஸ்கீம் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனா அதே சமயத்துல வந்து மகளிர் உரிமை தொகை வந்து விலையை அந்த உதவி தொகை உரிமை தொகையுடைய அந்த ரேட்டை உயர்த்துறதுக்கு முன்னாடி 1000 இருந்து 2500 கொண்டு வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, சில விஷயங்கள்லாம் நாங்க செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப யார் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் எலிஜிபிள் தான் வாங்கிட்டு இருக்காங்களான்னு நாங்க செக் பண்ணிட்டு அதுல வந்து யாரெல்லாம் இன்எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்களாம் நாங்க ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் வந்து நாங்க ஃபார்ம் கொடுப்போம். ஃபார்ம் கொடுத்து புதுசா இருக்கக்கூடிய ஆட்களை சேர்த்துவோம். 60 வயசுக்கு மேல இருக்கவங்கள பிரிப்போம். இது எல்லாம் பண்ணதுக்கு பிறகுதான் உங்களுக்கு 2500 ரூபாய் வரும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. அப்ப 2500 ரூபாங்கிறது நம்ம இந்த மாசம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இந்த மாசம் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி, அதாவது ஜூன் 22ஆம் தேதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் இருந்துச்சு. அப்பவே அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட போது அப்ப எந்த அறிவிப்பும் வந்து மகளிர் உரிமை தொகையை பத்தி வரல. அப்ப மகளிர் உரிமை தொகையை பத்தி போன மாசமே அறிவிப்பு வரல. இப்ப இந்த மாசம் காசே வரப்போகுது. என்ன வரப்போகுதுன்னு பார்க்கும்போது ஜெகதீஸ்வரி அவர்கள் சொல்றது வந்து இன்னும் இதுல நிறைய வேலை இருக்கு, அந்த வேலைகளை நாங்க எடுத்துட்டோம், அதை மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க. மறுபரிசீலனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இப்ப கடைசியா இந்த முகாம்கள் வச்சாங்க பாருங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி முடியும் போது அந்த 1 வருஷத்துல 2 முகாம் வச்சாங்க. அந்த 2 முகாம்ல யாரெல்லாம் வந்து கிடைக்கல இதுவரை மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொன்னவங்க போய் அப்ளை பண்ணாங்க. அப்ப கிடைக்கலன்னு சொல்லி அப்ளை பண்ணிருப்பாங்களா அந்த 2 முகாம்ல, அந்த 2 முகாம்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதுலயும் 2வது முகாம்ல அப்ளை பண்ணாங்கல்ல, அவங்கள யாருக்கெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆச்சோ அவங்களெல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப சேர்த்திட்டு இருக்கிறதாக வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1-2 இடத்துல எல்லாம் ஃபார்ம் எல்லாம் வாங்கியிருக்காங்க. மற்றபடி புது ஃபார்ம் எல்லாம் வாங்கினாங்களா, புது மனுவெல்லாம் கொடுத்தாங்களான்னா இன்னும் கிடையாது. அவங்க தான் சொல்றாங்க தெளிவா, ஃபர்ஸ்ட் நாங்க நீக்கிறதெல்லாம் நீக்கிட்டு மறுபரிசீலனையை முடிச்சுட்டு 60 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் பிரிச்சுட்டு அப்புறம் தான் நாங்க நியூ ஃபார்ம் கொடுப்போம். அப்புறம் தான் நாங்க என்ன பண்ணுவோம், பட்ஜெட் ஒதுக்குனதுக்கு பிறகுதான் 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இவங்க எடுத்துன்னு 2500 ரூபாய் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நிதி அமைச்சரகத்துல இருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா, 1000 ரூபாவை 1500 ரூபாவாக உயர்த்துங்க, 1500 ரூபாவை 2000 ரூபாவாக உயர்த்துங்க, 2000 ரூபாவை 2500 ரூபாவாக உயர்த்துங்க. இப்படிதான் நீங்க உயர்த்தணும். அப்படி உயர்த்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 1000 ரூபாவா நம்ம எத்தனை நாளா வாங்கிட்டு இருக்கோம், 2 மாசம் வாங்கிட்டோம். இப்ப இந்த மாசம் 3வது மாசமும் உங்களுக்கு 1000 ரூபாய் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 3 மாசம் 1000 ரூபாய் வாங்கிருவீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எப்ப அமலாக்க போறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஃபார்ம் எல்லாம் கொடுத்து எல்லாம் அமலாக்குனதுக்கு பிறகுதான் அது முதல்ல 1500 ரூபாய் மாறும். கிட்டத்தட்ட அதுக்கே 1 வருஷத்துக்கு மேல ஆயிரும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் மாறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் வச்சிருப்பாங்க. அப்புறம் 2500 மாறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் வச்சிருப்பாங்க. நீங்க டிஎம்கே உடைய ஆட்சி காலத்திலே பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை எப்ப கொடுத்தாங்க, கடைசி 2 வருஷம் தான் கொடுத்தாங்க. முதல் 3 வருஷம் கொடுக்கல. கடைசியா கொடுத்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் வந்து சேர்ந்துடும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வாங்கிட்டாவே மக்கள் வந்து வாங்கின மாதிரி தான் ஆயிரும். அதனால எடுத்துன்னு 2500 ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். உங்களுக்கு படிப்படியாக தான் ஏறும். 2500 ரூபாய்லாம் நம்ம வாங்குறதுக்கு எப்படியும் வந்து 3 வருஷம் 4 வருஷம் ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. எதுவுமே வந்து உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பட்ஜெட்லாம் வந்து போடணும். அதுக்கப்புறம் கடன் ஏற்கனவே அதிகமா இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது இதுக்கெல்லாம் வாங்கும் போது என்ன ஆயிரும், இன்னும் சுமை அதிகமாயிரும். மாசம் போடும் போது எச்சாயிரும். அப்படிங்கிறனால வந்து இவங்க படிப்படியா தான் ஏத்துவாங்க. இந்த மாசம் அந்த ஏத்துறதும் வந்து நமக்கு கிடைக்காது.
1000 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க எதையும் ஏற்றலை. புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டால் இன்னும் ஃபார்மே கொடுக்காதனால புதுசாக இருக்கிற யாருக்கும் இந்த மாதம் வராது, பழைய ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த மாதம் வரும் அப்படிங்கிறதும் இப்போ அறிவிப்பாக வந்திருக்கு.